தலையில் சில இடங்கள் அடிபட்டால் பழையது மறந்து போகும். அதாவது மெமரி ஃபார் அந்த ஓல்டு ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், பழைய இதுக்குரிய அந்த சென்டர் வேறு, மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் புதுசாக உள்ளது. இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் சிலர் முழிப்பாங்க. காலையில் சாப்பிட்ட இட்லி ஞாபகம் இருக்காது, அப்படி இப்படி முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 1985 எங்கே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவான். நான் சிலானில் இருந்தேன், அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்மா. அப்போ பழைய ஈவெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், இப்போ ரீசெண்ட் ஈவெண்ட் மறந்து போகும். மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் அதுக்கு சென்டர் வேறு பிரெயினில், இதுக்கு சென்டர் வேறு. சிலவனுக்கு அப்படியே உள்ட்டா அப்படியே மாற்றி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பழசு மறந்து போகும். உங்கள் பையன் பேர் என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்காது. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ளது அப்படியே சொல்லுவான், எல்லாம் க்ளீனாக சொல்லுவான், அப்படியே அக்கவாரியாக சொல்லிக்கிட்டு இருப்பான். பையன் பேர் ஞாபகம் இருக்காது, பொண்டாட்டி பேர் ஞாபகம் இருக்காது, பொண்டாட்டியும் ஞாபகம் இருக்காது. யார் நீ என்ன இங்கே வந்து நிற்கிற, யார் நீ அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கலாம். மெமரி ஃபார் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸு, இப்போ உள்ள காரியங்கள் மறந்து போகும், பழைய ஈவெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கலாம். திரும்பவும் அதே இடத்துல தட்டினோடனே பழசு மறந்து புதுசு வர்றது அப்படி இருக்காது. அது ஒரு தனி என்டிட்டி, இது ஒரு தனி என்டிட்டி, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்காரு கதையில். அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஆனால் அப்படியும் இப்படியும் ஒரே ஆளில் வராது. ஒரே ஆளுக்கு தட்டினோடனே பழசெல்லாம் மறந்து போய் புதுசு ஞாபகம் வந்துட்டு திரும்ப ஓங்கி இன்னொரு தட்டுனா மாறி போய் அப்படி அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் அந்த மாதிரி ஆகலாம். சில இடங்களில் மூளையில் ரத்த உறைவு வந்து அல்லது அந்த சென்டர் அதுக்குரிய சென்டரில் ஏதாவது ரத்த ஓட்டங்கள் சரியில்லாமல் அது கெட்டு போய் ஃபங்க்ஷன் போயிட்டுன்னா அப்படி வரலாம். அது அல்சீமஸ் டிசீஸ்ன்னு இருக்குது. சிலருக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. அவங்க பாட்டில் வயசான காலத்தில் அப்படி கதவு திறந்து இருந்தால் டக்கு பண்ணி கிளம்பி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, எங்கே போகிறேன்னு தெரியாது. அப்படி அந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்குது. அது மூளை சம்மந்தமான வியாதி. அதை இந்த கதைக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துருக்காரு ஸ்ரீதர், அவ்வளோதான். ஆனால் ரெண்டும் பாசிபிள், ஆனால் தனித்தனியாக பாசிபிள். ஆனால் ரெண்டும் ஒரே ஆளில் வர்றது ரொம்ப ரேர்.